எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பொங்கல் திருவிழாவில் 15,000 மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு ஆடல் பாடல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளுடன் உற்சாகமாக கொண்டாடினர். இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். உலகெங்கும் வாழும் தமிழர்களின் திருவிழாக்களில் முக்கிய பண்டிகையாக திகழ்வது பொங்கல் திருவிழா. தமிழர்களின் பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் வீரத்தை பறைசாற்றும் இந்த விழாவை உலகெங்கும் உள்ள தமிழர்கள் உழவர் திருநாளாகவும் சங்கராந்தி திருவிழாவாகவும் கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் எஸ்ஆர்எம் கல்விக் குழுமம் சார்பில் சென்னையை அடுத்த காட்டாங்குளத்தூரில் அமைந்துள்ள எஸ்ஆர்எம் அறிவியல் தொழில்நுட்ப கல்வி நிறுவன வளாகத்தில் இன்று பொங்கல் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. எஸ்ஆர்எம் தமிழ் பேராயம், மாணவர் நலன் இயக்கம், விளையாட்டுத்துறை ஆகியவை இணைந்து 2வது ஆண்டாக நடைபெற்ற பொங்கல் திருவிழாவை எஸ்ஆர்எம் கல்விக் குழும நிறுவனரும் பெரம்பலூர் எம்பியுமான டாக்டர் பாரிவேந்தர் தொடங்கி வைத்தார். இந்த விழாவில் மாணவ மாணவிகள், ஆசிரியர் பெருமக்கள், அலுவலர்கள், ஊழியர்கள் என சுமார் 15,000 பேர் பங்கேற்றனர். விழாவில் பங்கேற்றவர்களில் பலர் தமிழர்களுக்கே உரிய பட்டு, கைத்தறி ஆடைகளை உடுத்தி உற்சாகமாக வண்ணமயமாக பங்கேற்றனர். பொங்கல் திருவிழாவையொட்டி எஸ்ஆர்எம் நிறுவனத்தில் அமைந்துள்ள ராஜராஜ சோழன் சிலை அருகிலிருந்து தமிழர்களின் பாரம்பரிய கலைகளான தாரை தப்பட்டை, நாதஸ்வரம், பறை இசை, கரகாட்டம், மயிலாட்டம், குயிலாட்டம், கோலாட்டம், சிலம்பம் உள்ளிட்ட வீர விளையாட்டுகளுடன் மாணவ மாணவிகள் பங்கேற்ற ஊர்வலம் தொடங்கியது. தொடர்ந்து திறந்தவெளி அரங்கில் மாணவ மாணவியரின் பரதக்கலை நாட்டியம், யோகாவுடன் இணைந்த நாட்டிய நடனம், திரை இசை பாடல்களுக்கு நடனம், பஞ்சாபின் பாங்கரா நடனம் ஆகியவற்றுடன் தமிழர்களின் வீர விளையாட்டுகளான உரியடித்தல், சிலம்பம், கயிறு இழுத்தல் போட்டிகள் நடைபெற்றன. வெற்றி மேல் வெற்றி வரும், ஆடுவோம் பாடுவோம் கொண்ட ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. பொங்கல் திருவிழாவில் அங்கோலா, பூட்டான், பிரான்ஸ், உகாண்டா, டோகோ, நேபாளம், நைஜீரியா, இலங்கை, சிரியா, சூடான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் மாணவ மாணவிகள் தங்கள் நாட்டுக் கொடியுடன் அணிவகுப்பு நடத்தினர். இந்த நிகழ்ச்சியில் ஆண்களுக்கான உரியடி போட்டியை எஸ்ஆர்எம் இணைவேந்தர் டாக்டர் ரவி பச்சமுத்துவும், பெண்களுக்கான உரியடி போட்டியை மணிமங்கை சத்யநாராயணனும் தொடங்கி வைத்தனர். விழா மேடையில் நடைபெற்ற பல்வேறு கலை நிகழ்ச்சி மற்றும் எஸ்ஆர்எம் மாணவர்கள் உருவாக்கிய ரோபோ, பாட்டு பாடி நடனமாடிய நிகழ்வு பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இதனைத் தொடர்ந்து பொங்கல் விழாவையொட்டி நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு வழங்கும் விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய எஸ்ஆர்எம் இணைவேந்தர் டாக்டர் ரவி பச்சமுத்து, உலகின் மூத்த குடி தமிழர்கள்தான் எனவும் அந்த தமிழர்கள் கொண்டாடிய விழாவில் முதன்மையானது பொங்கல் விழா எனவும் தெரிவித்தார். நம்ம பல்கலைக்கழகத்தில் சிறப்பா உண்மையான சூரிய பொங்கல், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், மயிலாட்டம், கரகாட்டம், இது எல்லாத்துக்கும் மேலே மாணவர்களுடைய ஆட்டம் ரொம்ப பெரிய லெவலில் இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க. கல்லூரி வாழ்க்கையில் நமக்கு மறக்க முடியாத சில சம்பவங்கள் இருக்கும். இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நானுமே ஒரு மாணவனாகிய ஒரு ஃபீலிங்கை கொடுத்தீங்க. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. விழாவிற்கு தலைமையேற்று உரையாற்றிய எஸ்ஆர்எம் கல்விக் குழுமத்தின் நிறுவனரும் பெரம்பலூர் எம்பியுமான டாக்டர் பாரிவேந்தர்,
தமிழர்களின் கலாச்சாரம், பாரம்பரியம், வீரம் ஆகியவற்றை பறைசாற்றும் வகையில் உரியடித்தல், கயிறு இழுத்தல், சிலம்பம், ஜல்லிக்கட்டு போன்ற வேறு விளையாட்டுகளும் இதில் அடங்கும் என்றார். தமிழ்நாட்டில் எத்தனை வகையான கிராம கலைகள் இருக்கிறதோ அத்தனை வகையான கிராமிய கலைகளை எல்லாம் கொண்டு வந்து மாணவர்களாகிய உங்கள் கண்முன்னே நிறுத்தி, உங்களில் சில பேர் ஊருக்கு போக முடியாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஊருக்கு போக முடியாவிட்டாலும் இங்கே உங்கள் கிராமம் இங்கே வந்திருக்கிறது, அங்கு சென்றாலும் இதைத்தானே பார்ப்பீர்கள் என்று சொல்லுகிற வகையில் அத்தனை கிராமிய நடனங்களும் மிக மிக சிறப்பாக இருந்தது. ஆக இது ஒரு வகையில் கிராமிய நடனங்களுக்கு, கலைகளுக்கு புத்துயிர் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் உங்களை போன்ற மாணவர்களுக்கும் தமிழ்நாட்டில் இத்தகைய கலைகளெல்லாம் இருக்கிறது, இது 12 ஆண்டுகளாக, பல ஆயிரம் ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் கொண்டாடப்பட்டு வந்திருக்கிறது என்பதையெல்லாம் கூட தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. பொங்கல் விழாவையொட்டி நடைபெற்ற கலை மற்றும் வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பத்மபிரியா ரவி மற்றும் மணிமங்கை சத்யநாராயணன் ஆகியோர் பரிசுகள் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர்.